பிரைஸ் தி லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தையிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 24-25 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாய் இருக்கும், அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. ஆமென். கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, சிலருடைய பாவங்கள் எப்படி அவர்களுக்குள்ளே இருந்து அது கர்ப்பம் தரித்து ஒரு நாள் வெளியரங்கமாகிறதோ, அதே போல ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கிற நற்கிரியைகளும் ஒரு நாள் வெளியரங்கமாகும் என்று சொல்லி தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அது மறைந்திருக்க மாட்டாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நற்கிரியைகள் என்றால் என்ன கேட்டீங்கன்னா, குட் ஒர்க்ஸ், குட் திங்ஸ். உங்களுக்குள்ள இருக்கிற சில திறமைகள், சில தாளந்துகள், கர்த்தர் உங்களுக்குள்ள நிறைய திறமைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சிலர் நல்ல பாடுகிறவர்களா இருப்பீங்க, சிலர் நல்ல வேத வசனத்தை போதிக்கிறவர்களா இருப்பீங்க, சிலருக்குள்ள தீர்க்க தரிசன வரம் இருக்கும், சிலருக்குள்ள நல்ல நல்ல திறமைகளை தேவன் வச்சிருக்கிறார். இந்த உலக பிரகாரமான திறமைகளையும் தேவன் உங்களுக்குள்ள வச்சிருப்பார். ஒருவேளை இந்த உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் இன்னும் வெளியரங்கமாகல சொல்லி நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறாரு, உங்கள் திறமைகள், உங்கள் தாளந்துகள் அது மறைந்திருக்காது. ஒரு நாள் கர்த்தர் அதை வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. பாருங்க, வசனம் சொல்லுகிறது, மார்க் 4ஆவது அதிகாரம் 22ஆவது வசனத்துல சொல்லுகிறது, வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. அல்லேலூயா. வெளியரங்கமாகாத அந்தரங்கம் ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய ரகசியங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகள் அது அந்தரங்கமாவே இருக்காது, அது ரகசியமாவே இருக்காது. தேவன் நிச்சயம் அதை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். பாருங்க, தாவீது எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 16:18 சொல்லுகிறது, அவன் வாசிக்கிறதில் தேறினவனா. அல்லேலூயா. ஆனா அவன் எங்க பாடினான் தெரியுமா? ஆடுகளுக்கு பின்பாக போகும் பொழுது ஆடுகளை மேய்த்து கொண்டே பாடிக்கொண்டிருந்தான். அவனுடைய திறமைகள் அந்த வனாந்தரத்துக்குள்ளவே இருந்தது, ஆனா அதை மறைந்தே இருக்கல. அல்லேலூயா. தேவன் அதை வெளியே கொண்டு வந்தார். சவுலுக்கு ஒரு நாள் பொல்லாத ஆவியினால் அவன் பிடிக்கப்பட்டு வேதனைப்பட்ட பொழுது இந்த தாவீது அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டான். அல்லேலூயா. அந்த அரண்மனையில சவுலுக்கு முன்பாக அவர் வாசிக்கும் பொழுது அவருக்குள்ள இருந்த அந்த திறமைகள் வெளியரங்கமானது. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, இந்த தாவீதை குறித்து வசனம் சொல்லுகிறது, இந்த தாவீது வாசிப்பதில் தேறினவன் மாத்திரம் கிடையாது, அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன். அல்லேலூயா. அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன். ஆனால் அவனுடைய சகோதரர்கள் 4 பேரும், அவருடைய சகோதரர்கள் அனைவரும் இராணுவத்துல போய் இருந்தாங்க. ஆனா இந்த தாவீதோ ஆடு மேய்க்க அனுப்பப்பட்டிருந்தான். அல்லேலூயா. ஆனா தேவன் அவனுக்குள்ள இருந்த திறமைகளை அவர் மறைச்சு வைக்கலைங்க. ஒரு நாள் அதை வெளியில கொண்டு வந்தார். அவன் கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவன் உண்மையாகவே ஒரு பராக்கிரமசாலி என்பதையும் அவன் ஒரு யுத்த வீரன் என்பதையும் தேவன் அதை அங்கே நிரூபித்து காண்பித்தார். அல்லேலூயா. இன்னொரு காரியம் பாருங்க, இந்த தாவீதை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவன் காரிய சமர்த்தன், அவன் காரிய சமர்த்தனா இருந்தான். அதே 1 சாமுவேல் 18ஆவது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது தன்னை அனுப்புகிற, சவுல் தன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலேயும் புத்தியாய் காரியத்தை நடப்பித்தானா. அல்லேலூயா. புத்தியாய் காரியத்தை நடப்பித்தான். அவனுடைய திறமைகளை கர்த்தர் வெளியில கொண்டு வந்தார். அவன் ஒரு காரிய சமர்த்தன் என்பதை ஆண்டவர் சவுலுக்கு முன்பாக அந்த திறமையை கர்த்தர் வெளியில கொண்டு வந்தார். அல்லேலூயா. இன்னொரு காரியம், தாவீது பார்த்தீங்கன்னா சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்தான். தாவீது திருமணம் பண்ணினது யார் தெரியுமா? சவுலுடைய மகள். சவுலுடைய மகள் அவளை நேசித்து திருமணம் பண்ணி கொண்டான். அல்லேலூயா. அவனுடைய அழகை கர்த்தர் வெளியரங்கமாய் கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. கடைசியா அந்த தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தாராம். அந்த தாவீதோடு கூட கர்த்தர் இருந்ததை சவுல் கண்டு அவனுக்கு பயந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது இத்தனை நாள் தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவருடைய சகோதரன் தகப்பன் கூட மறுதலித்து இருக்கலாம். ஆனா தேவன் அந்த காரியத்தையும் கூட வெளியரங்கமாக்கினார். அல்லேலூயா. கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்பதை அந்த இஸ்ரவேல், சமஸ்த இஸ்ரவேலும் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் தாவீதுக்குள்ள இருந்த இத்தனை நல்ல குணங்களை, இத்தனை நற்கிரியைகளையும் ஆண்டவர் ஒரு நாள் வெளியில கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதே போலதான் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா நற்கிரியைகளையும் கர்த்தர் ஒரு நாள் வெளியில கொண்டு வருவார். அது மறைந்து இருக்காது, அது ஒரு நாளும் மறைந்து இருக்காது. ஆண்டவர் அதை வெளியில கொண்டு வந்து அதை வெட்ட வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.